சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி நல்ல டேஸ்ட்டான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டுங்க, ஒரு சொட்டு கூட மிஞ்சாது. டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு ஒரு 5-6 முட்டை எடுத்துக்கோங்க. அது நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அதிலே 4 தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சோம்பு சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்து நல்லா இப்படி வதக்கி விடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு ப்ரௌன் கலரில் வரணும். நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இப்படி கலந்து விடுங்க. இப்போ அரைச்ச தக்காளி பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இப்படி வதக்கி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான மசாலா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், சிக்கன் மசாலா, காஷ்மீரி சில்லி பவுடர், பெப்பர் பவுடர், உப்பு தேவையான அளவுக்கு. இதில் 1 கப்பு தயிர் சேர்த்துக்கோங்க. நான் தயிர் சேர்த்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு. அதனால் ஒரே 1 கப்பு தயிர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து விட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துட்டு ஒரே நிமிஷம் இப்படி அப்படி நல்லா இப்படி பரட்டி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான முட்டை கிரேவி ரெடி.